Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்க்கிறோம். PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விஞ்ஞானிகள் தெரிவித்ததை தற்போது பார்க்கலாம். The PSLV is a four-stage vehicle. Up to the second stage, the performance was quite normal. Third stage motor started perfectly. But during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், 2 நிலைகளை வெற்றிகரமாக கடந்தது. எந்த நிலையில திட்டமிட்டபடி விஞ்ஞானிகள் திட்டமிட்டபடி செயல்பாடுகள் நடக்கல, எதனால தோல்வியடைந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு? என்ன விவரம்? ஸ்ரீதர்ஷினி, இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தற்போது பேசிய அந்த காணொலியை பார்த்தோம். அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், மிஷன் குட் நாட் பி அக்காம்ப்ளிஷ்ட் என கூறுகிறார். குறிப்பாக PS3 என கூறப்படுகின்ற 3வது அடுக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. முதல் 2 அடுக்கு வெற்றிகரமாக பிரிந்தாலும் 3வது அடுக்கு நம்ம ஏற்கனவே பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். PS3 என்று செப்பரேஷன் தான் வந்தது. ஆனா அந்த செப்பரேஷன் ஆகும்போது அதில் சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுது. PS3க்கு அடுத்ததாக தான் PS4 இருக்குது. அந்த PS4ல தான் செயற்கைக்கோள் முனைப்பகுதிகளில் இருக்கும். எனவே PS3ஆலேயே சரியா செப்பரேட் ஆக முடியல. அது செப்பரேட் ஆன அந்த தொழில்நுட்ப கோளாறு PS4ஐயும் அந்த மொத்த திட்டத்தையும் முடக்கி இருப்பதாக தற்போது இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக திட்டம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தோல்விக்கான காரணம் குறித்தான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தரவுகள் தொடர்ச்சியாக கையாளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப உற்சாகமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த திட்டம் வெற்றி பெறும் என தெரிவித்திருந்தாங்க. PSLV-னுடைய 63வது ராக்கெட்டும் கண்டிப்பாக EOS செயற்கைக்கோளை மிக வெற்றிகரமாக விண்ணில் ஏவும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில, யாருமே எதிர்பார்க்காத நிலையில இந்த PS3 3வது அடுக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது திட்டம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி எதிர்பாராத விதமாக PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்திருக்குது. குறிப்பா இந்த செயற்கைக்கோளை வடிவமைக்கிறதுக்கு எவ்வளவு கால அளவுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது? முன்னதாக ஏதேனும் முன்னோட்டம் ஏதேனும் பார்க்கப்பட்டதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா பாலவெற்றிவேல்? பிரியதர்ஷினி, இந்த செயற்கைக்கோள் எர்த் அப்சர்வேஷன் செயற்கைக்கோளை பொறுத்தவரை இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கடந்த 2 வருடமாக பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் அதையும் மீறி பாத்தீங்கன்னா இந்த 4வது ஸ்டேஜ் ஒருவேளை மேல போயிருந்ததுன்னா வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் 3வது ஸ்டேஜிலேயே ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்குது. செயற்கைக்கோளை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல பலவிதமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பெங்களூர்ல இருக்கிற UR ராவ் ஸ்பேஸ் சென்டர் பொறுத்தவரையும் விண்வெளி போன்றே அங்கு புவியீர்ப்பு விசை கிடையாது, காற்றோட்ட வசதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சூழல் அனைத்துமே விண்வெளி போன்றே அமைக்கப்பட்டிருக்கோம். அந்த லெபார்டரி ஆய்வகத்தை பொறுத்தவரை விண்வெளி போன்றே ஒரு பரிசோதனையை மேற்கொண்டு அந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, செயற்கைக்கோள்ல ப்ராப்ளம் கிடையாது, அதை ஏந்தி செல்ற ராக்கெட்ல தான் பிரச்சனை. அதாவது நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உள்ள பயணி சரியான விதத்துலதான் செயல்பட்டு இருக்காரு. ஆனா போகக்கூடிய பேருந்து தவறாக போயிருக்கு. குறிப்பாக 3வது அடுக்கு சரியான அளவுல பிரியாத காரணத்தினாலும் 3வது அடுக்கில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறும் தான் இந்த திட்டம் தோல்வி அடைந்ததுக்கான காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார், மிஷன் குட் நாட் பி அக்காம்ப்ளிஷ்ட் என தெரிவித்திருந்தார். முதல் 2 அடுக்கு சரியான விதத்துல மேல சென்றாலும் 3வது அடுக்கினுடைய செப்பரேஷன் சரியாக செயல்படாத காரணத்தினால் முனைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ராக்கெட் செயற்கைக்கோளும் சரியாக பிரிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. குறிப்பாக PS2 இக்னிஷன்ஸ் சரியாக நடந்தது. அடுத்து PS3 அந்த செப்பரேஷன் நடக்கும் சமயத்துல குறிப்பாக HPS3 என அந்த ஸ்டேஜ் குறிப்பிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் அடுத்த ஸ்டேஜ் தான் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த வேண்டியது. அதாவது
நுனி விரல் நுனியில வந்து இந்த வெற்றியை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தவற விட்டு விட்டார்கள். அதற்கான ஒரு சூழல் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அப்படிங்கிறதா நம்ம குறிப்பிட வேண்டும். பிரியதர்ஷினி, 2 கட்டங்களை வெற்றிகரமாக எட்டிய போதும் 3வது கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தலைவர் தெரிவித்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இதற்கு முன்னாடி PSLVயை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான தோல்வியடைந்த திட்டங்கள் இருக்கா? அது குறித்து குறிப்பிட முடியுமா? பிரியதர்ஷினி, இதுவரை 63 PSLV ராக்கெட் அனுப்பப்பட்டிருக்கிறது. 63ல 2 திட்டங்கள் மட்டுமே தோல்வி அடைந்தது. ஒன்று பார்ஷியல் பகுதி அளவு வெற்றி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இப்போ ஏற்பட்டிருக்கிற தோல்வி காரணமாக 63 ராக்கெட்ல 3 ராக்கெட் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த தோல்விகள் 2021ல ஒரு முறை ஏற்பட்டிருக்கு, 2014ல ஒரு முறை ஏற்பட்டு, இந்த மாதிரி டைம்ல வந்து PSLV ராக்கெட் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பொதுவாக இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய ஒரு நம்பகத்தகுந்த ஒரு ராக்கெட்டாக இந்த PSLV ராக்கெட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமாக பலவிதமான சோதனைகள் கண்டிப்பாக மேற்கொண்டிருப்பார்கள். அத்தனையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல்வி என்பது விஞ்ஞானிகளிடம் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த ஒரு திட்டத்துக்காக பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் கடும் உழைப்பை வந்து கொட்டியிருப்பார்கள். அறிவு சார்ந்த, திட்டம் சார்ந்த, நிதி சார்ந்த பல்வேறு விதமான ஒரு நெருக்கடிகளுக்கும் மத்தியில வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த PSLV C-61 ராக்கெட்டை வந்து வடிவமைத்திருப்பார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த திட்டம் தோல்வி அடைந்ததன் காரணமாக தற்போது அவங்க வந்து அடுத்த கட்டத்துல, அதாவது இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். விஞ்ஞானத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தோல்விங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அடுத்த முறை PSLV ராக்கெட்டை ஒருவேளை அனுப்பும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டறிந்தால்தான் அதற்கேற்றாது போல வடிவமைப்பும் திட்டமும் மேற்கொள்ள முடியும். எனவே தற்போது இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள். பிரியதர்ஷினி, பல்வேறு சோதனைகள் முன்னதாகவே மேற்கொண்ட போதிலும் எதிர்பாராத விதமாக திட்டம் தோல்வியடைந்திருக்கிறது. அது குறித்த அறிவிப்பை இஸ்ரோ தலைவர் வெளியிட்டிருந்தார். பாலவெற்றிவேல், நீங்க குறிப்பிட்டீங்க இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து இது போன்ற தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இது 3வது முறை. அந்த கடந்த 2 முறைகள்ல திட்டம் தோல்வியடைந்ததுக்கு அப்புறமா எதனால தோல்வி அப்படிங்கிற மதிப்பீடுகள், அந்த மதிப்பீடுகளை தொடர்ந்து மறு விண்ணில் செலுத்தப்படுவது அப்படிங்கிறதுக்கான அந்த காலம் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிட முடியுமா? இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா திட்டம் வந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் PSLV-யினுடைய முக்கியமான தோல்வி செப்டம்பர் 20ஆம் தேதி 1993ஆம் வருடம். கிட்டத்தட்ட இப்போ இருந்து 32 வருடத்துக்கு முன்பு வந்து ஏற்பட்ட அந்த தோல்வி. இதற்கு காரணம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் என கூறப்பட்டது. வடிவமைப்பிலேயே தோல்வி என கூறப்பட்டது. அது 1993ஆம் ஆண்டு ஏற்பட்ட தோல்வி. அடுத்ததாக 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த தோல்வி, அது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஷீல்டு திறக்காத காரணத்தினால், அதாவது ராக்கெட் ஏவி நேவிகேஷன் செயற்கைக்கோளை ஏவிய போது அதுல ஹீட் ஷீல்டு என கூறப்படுகின்ற அந்த வெப்பத்திறன் வந்து திறக்காத காரணத்தினால் வந்து தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 2025ஆம் ஆண்டு மீண்டும் 1993, 2017க்கு பிறகு தற்போது இந்த செயற்கைக்கோள் வந்து இந்த செயற்கைக்கோளை EOS என்கின்ற செயற்கைக்கோளை ஏந்தி செல்லும் PSLV C-61 ராக்கெட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. முதல் திட்டத்தை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் என கூறுகிறார்கள். PSLV ராக்கெட்டினுடைய வடிவமைப்பிலேயே பிரச்சனை என தோல்விக்கான காரணமாக அறிவிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு PSLV C-39 தோல்வி அடைந்தது. அதற்கு காரணம் ஹீட் ஷீல்டு திறக்காத காரணத்தினால் தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தோல்விக்கான காரணம் என்ன, 3வது அடுக்கு சரியாக பிரியவில்லையா, அல்லது 3வது அடுக்கு பிரிந்த பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது குறித்தான தரவுகளை தொடர்ச்சியாக சேகரித்து வருகிறார்கள். நம்ம முன்பாகவே குறிப்பிட்டது போல திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கட்டளை மையத்தில் இருந்து, பெங்களூருவில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்ல இருந்தும், தற்போது ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தும் தொடர்ச்சியாக மேல பகுதியில், அதாவது 300 கிலோமீட்டர் உயரத்துல இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதற்கான சரியான காரணம் என்பதை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறை, அதாவது இந்த 1993ல ஒரு தோல்வி சொன்னோம், 2017ல ஒரு தோல்வி சொன்னோம். இந்த 2 தோல்வியிலையும் வந்து என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அடுத்த PSLV ராக்கெட்ல அந்த தோல்விக்கான காரணம் களையப்பட்டது. அதே போன்று இந்த முறையும் என்ன
பிரச்சனை ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்யும் முனைப்பில் தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விஞ்ஞானத்தை பொறுத்தவரை வெற்றி தோல்வி என்பதை விட ஆராய்ச்சியும் விளைவும் ரொம்ப முக்கியம் என்பதன் காரணமாக தற்போது இதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து வருகிறார்கள். பிரியதர்ஷினி, எதிர்பாராத விதமாக PSLV-C 61 திட்டம் தோல்வியடைந்திருந்தாலும் கூட என்ன காரணத்தினால் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மதிப்பீடுகளை தொடர்ந்து விஞ்ஞானிகள் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாலவெற்றிவேல், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை ஏந்தி சென்ற ராக்கெட் தான் பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதுல தான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஸோ ராக்கெட்ல பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல அந்த செயற்கைக்கோளோட நிலை என்னவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரியதர்ஷினி, நீங்க கேட்கிற கேள்வியை பொறுத்தவரையும் பேருந்து விபத்துக்குள்ளாகிறது, அப்ப பேருந்துல இருக்கக்கூடிய பயணி என்ன ஆவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக செயற்கைக்கோளை இனிமே நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த செயற்கைக்கோள் பெரிய அளவிற்கு அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி வளிமண்டலத்தை தாண்டி செல்லும் போதே அதுல அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். அப்போ செப்பரேஷன் சரியாக நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக ராக்கெட் பெரிய அளவிற்கு தீப்பிழம்பாக மாறி இருக்கும். அதிகப்படியான ஹீட் காரணமாக செயற்கைக்கோளினுடைய முக்கிய பாகங்கள் உருகியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. செயற்கைக்கோளினுடைய மற்ற பாகங்கள் விண்வெளிக்கு வெளியிலேயோ அல்லது பூமியினுடைய கடல் பகுதியிலேயோ விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பாத்தீங்கன்னா எப்பயும் இந்த மாதிரி தோல்வி ஏற்படும் போது எந்தெந்த பாகங்கள் எங்கெங்க விழுகுது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் அதை சென்ஸ் பண்ணி எடுப்பாங்க. வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, இந்த செப்பரேஷன் பார்ட், இந்த PS1, PS2, PS3, PS4 ஒவ்வொரு பார்ட்டா பிரியுதுன்னு சொன்னோம்ல, அந்த பார்ட் எங்க விழுகுதோ அங்க போய் எடுத்துட்டு எந்த மாதிரி ஹீட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது தற்போது PS1ம் PS2வும் இந்திய பெருங்கடல்ல விழுந்திருக்கு. PS3 சரியாக பிரியவில்லை, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. அப்ப PS3யே பிரியவில்லை என கூறும்போது அதற்கு மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய PS4ல் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளும் கண்டிப்பாக பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் இனிமேல் செயல்பட முடியாது என்பதை தான் நம்ம உறுதியாக கூற முடியும். ஆனா அதே நேரத்துல செயற்கைக்கோள் விண்வெளிக்கு மேல டெப்ரிஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் விண்வெளி குப்பையாக இருக்குதா அல்லது கடல்ல விழுந்திருக்கா அப்படிங்கிறதையும் இஸ்ரோ தெரிவிப்பாங்க. தெரிவிக்கிறது மட்டும் இல்லாது அதை ஆராய்ச்சியும் பண்ணுவாங்க. செயற்கைக்கோளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியே நம்ம குறிப்பிட்ட மாதிரி விண்வெளி திட்டங்களை பொறுத்தவரை வெற்றி தோல்வி என்பதை தாண்டி ஆராய்ச்சியும் விளைவும் ரொம்ப முக்கியம் என்கிற காரணத்தினால இந்த தோல்வியிலிருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால ராக்கெட்டுக்கு என்ன பாதிப்பு, செயற்கைக்கோளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக செயற்கைக்கோளை இனிமேல் நாம பயன்படுத்த முடியாது. நிச்சயமா எதிர்பாராத விதமாக இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட திட்டத்துக்கு எதனால தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மதிப்பீடுகளை பொறுத்து மேலதிக விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.